தானே, நீ எதுக்கு போல? நீ என்னத்துக்கு போலியோ அதுக்கு தான் நானும் போல. நீ என்னத்துக்கு போல? என்ன சொல்லு முழிக்கடா, எனக்கு எல்லாம் தடையும். நீ என்னத்துக்கு போல சொல்லு. அது வந்து ஆச்சிக்கு என்னமோ தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த வேகாத வெயில்ல கடகாட்டுல ஏறி இறங்க முடியுமான்னு தான் போல. போய் சொல்லாத வடிவு, நீ கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்ட. அத்தை கல்யாணத்துக்கு அதான் நீ போல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன் அப்பா எங்க? ஆளையே காணும். நேற்று ராத்திரியும் வீட்டுக்கு வரலையாமே. உடனே பேச்ச மாட்டிடுவியா? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா போன் போட்டு போட்டு பார்த்துச்சா. எங்க அப்பா சொல்லிச்சு நைட்டு வேலை இருக்கு, காலையில தான் வருவேன்னு சொல்லிச்சு. இன்னும் வரல. ஏலே, என்ன வேலை இருந்தாலும் ராத்திரி வீட்டுக்கு வர வேண்டாமா? அப்படி என்ன வேலை? சடி வா, நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் உட்கார்ந்து குடுவி எத்தனை இருக்கு, காக்கா எத்தனை வருது அப்படின்னு எண்ணுவோம். ஆமா, இந்த ஊர்வல்ல டவரா வச்சு இப்ப எந்த குருவி வருது, எந்த காக்கா வருது? முன்னாடிலாம் சிட்டுக்குருவி அங்கேயும் இங்கேயும் கீச்சுட்டு அலையும், நல்லா அங்க இங்க கூடு கட்டும். இப்ப குருவியை பார்த்தே வருஷ காலம் ஆகுது. அதுவும் சரிதான், அறிவியல் வளருதுல, அப்படித்தான் இருக்கும். ஆமா, என்னத்தை வளர்ந்துச்சோ, மனுஷன் புத்தி மட்டும் மாறவே மாட்டுக்கு. வடிவு, இன்னைக்கு நீ பால் பாயசம் செஞ்சு தரியா? புதுசா தான் கேக்குற. சரி, செஞ்சு தர்றேன். பால் பாயசம்னா புது டிஷ்ஷா? அது பழசு தான் தெரியுமா? எனக்கு பால் பாயசம் தான் பிடிக்கும். என்னமோ பால் பாயசம் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் கேட்டேன். அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சு. டேய், வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்லு, நீ உள்ள போ. மாமா, வீட்ல யாரும் இல்ல, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. நான் வேற யார்கிட்டயும் பேச வரல, உங்க ஆச்சி கிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஆச்சி, உன்கிட்ட தான் பேசணுமா? என்ன பேசணும்? எனக்கு யார்கிட்டயும் எதுவும் பேச விருப்பம் இல்லை. என்ன பேசணுமோ சொல்லிட்டு போக சொல்லு, நீ உள்ள போ. இந்தடா தம்பி, இந்த சாவிய உங்க ஆச்சிக்கிட்ட கொடுத்துரு. இந்த வீடு எங்களுக்கு தேவையில்லை. நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன். என் பொண்டாட்டிய நான் நல்லா பார்த்துக்குவேன். எப்படி இருந்தாலும் அவளுக்கு நாங்க செய்ய வேண்டியது கடமை. அதுக்காக தான் அந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. என் பொண்ணுக்கு தானே கொடுத்துருக்காங்க, அதனால அதை வாங்கிக்கோங்க. இல்லத்த, நான் உங்களை அத்தன் கூப்பிடலாமான்னு தெரியல. ஆனா எனக்கு நீங்க எப்பவும் அத்தை தான். நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ அவ மேல உள்ள ஆசையிலையும் ஒரு மயக்கத்திலையும் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் அவ மேல உயிரையே வச்சிருக்கேன். என்னால அவளை தவிர வேற யாரு கூடயும் வாழ முடியாது. நான் அவளை சந்தோஷமா வச்சுக்குவேன். ஆனா நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். எனக்கு உங்க வீட்டில இருந்து எந்த பொருளும் வேண்டாம். அவளை மட்டும் நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும். நீங்க என்ன எப்படினாலும் நினைங்க, பரவாயில்ல. ஆனா நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். உங்களை என் அத்தையா தான் நினைக்கிறேன். உங்க மனசு கஷ்டப்படும்படியா அவ பேசியிருந்தா அவளை மன்னிச்சிருங்க. ஏதோ கோபத்துல அப்படி சொல்லியிருப்பா. ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்ன மனசார கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு இந்த வீட்டில இருந்து வேறு எந்த பொருளும் வேண்டாம். நீங்க கொடுத்த வீட்டு சாவியை தம்பிக்கிட்ட கொடுத்துருக்கேன், வாங்கி மாமாட்ட கொடுத்துருங்க. அவளுக்கு நீங்க எந்த நகை நட்டும் போட வேண்டாம். எனக்கு எதுவும் தேவையில்லை. எங்க அம்மாவும் மற்றவங்களும் அப்படி விருப்பப்பட்டிருந்தா அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க பேராசை பிடிச்சி அப்படி பேசியிருக்காங்க. அவங்க புத்தி கட்டத்தனமா அப்படி பேசியிருப்பாங்க. எனக்கு உங்களோட அன்பு மட்டும் போதும். நீங்க வந்து எங்க கல்யாணத்துல நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு எப்பவும் பணத்தாசை வந்தது கிடையாது. நான் அவளை 3 வருஷமா விரும்புறேன். அவ மேல உயிரையே வச்சிருக்கேன். எனக்காக உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். என்னை மன்னிச்சிருங்கத்த.
உங்க மனசு கஷ்டப்படும்படியா நான் நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க போங்க. அவர் முன்னாடி வந்து நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுப்பாரு. அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சுதானே ஆகணும். அது எங்களோட கடமை. இதுல உங்களுக்காக நாங்க எதுவும் அதிகமா கொடுக்கல. மன்னிச்சிருங்க அத்தை. அவளை நீங்க உடுத்தின சேலையோட தான் அனுப்பணும். எந்த பொருளும் அவளுக்கு நீங்க கொடுக்க கூடாது. நீங்க உண்மையிலேயே என் மேல அன்பும் அக்கறையும் வச்சிருந்தீங்கன்னா இதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு பொருள் கூட வரதட்சணை வாங்காம தான் நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ என்னோட மனைவி. அவ எப்பவுமே சந்தோஷமா இருப்பா. அவளுக்கு என்ன தேவையோ அதை என்னால செய்ய முடியும். மன்னிச்சிருங்க தம்பி. உங்களை நான் இத்தனை நாளும் தப்பா நினைச்சிருந்தேன். ஆனா உங்களை பத்தி நல்லா புரியுது. நீங்க படிச்சவரு, பண்பானவரு, தன்மையா நடந்துக்கிறீங்க. ஆனா உங்க அம்மா பேசுற பேச்சுதான் எனக்கு இவ எப்படி அங்க போய் வாழ போறாங்கிற ஒரு உறுத்தல் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அவகிட்ட சண்டை போட்டேன். உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. நீங்க சந்தோஷமா இருக்கணும். அத்தை, வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் நல்ல வேலையில இருக்கேன். நான் உங்க பொண்ணை நல்லபடியா பார்த்துக்குவேன். நீங்க கல்யாணத்துக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல தம்பி, என்னை மன்னிச்சிருங்க. என் மனசு அதுக்கு ஒப்பாது. அவ பேசின பேச்சு அப்படி மனசு பூரா ரணமா இருக்கு. அவ என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேசல. என் மனசை கொன்னுட்டா. என்னால அவ கல்யாணத்துக்கு வர முடியாது. நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் பெத்த பொண்ணு என்ன புரிஞ்சுக்கல. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். மற்றபடி எனக்கு எந்த எண்ணமும் இல்லை தம்பி. அவ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த சங்கோஜமும் இல்லை. உங்க அம்மாவை நினைச்சாதான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. அவளை யாரும் ஒரு சொல்ல விடாம நான் பாத்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். நான் வரேன். தம்பி, காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்லத்த, நீங்க கல்யாணத்துக்கு வாங்க. நான் அப்புறம் வந்து உங்க கையால காஃபி குடிக்கிறேன். இந்த பையனை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கான். ஆனா அவ ஆத்தாக்காரிய நினைச்சாதான் என்னமோ பண்ணுது. எப்படியோ சந்தோஷமா இருந்தா அது போதும். என்ன சொல்லு? இப்பதானே வீட்டுக்கு வந்து நிக்கிறோம். அதுக்குள்ளயும் திரும்பவும் போன போடுற. என்ன இன்னும் உனக்கு என்ன பாக்கி இருக்கு? என்னது, நிச்சய தாம்பலம் வைக்கலனாலும் அதுக்குள்ள புடவை வேணுமா? எத்தனை புடவை? அது அப்புறம் ரொம்ப சௌரியம். என்னது, மாப்பிள்ளைக்கு எடுத்ததோட பெரிய கரை வேட்டியா? யாருக்கு? ஆமா, உங்களுக்கு எடுத்ததெல்லாம் பத்தல. இதுல உன் புருஷனுக்கு பெரிய கரை வேட்டி வேணுமாக்கும். முதல்ல இடுப்புல நிக்கிதான்னு பார்க்க சொல்லு. சொல்லுதே. சரி சரி வையி. பாதவத்தி சண்டாடி ஓசில கிடைக்கினா எல்லாத்தையும் உடனே வாங்கி சொருவிடுவா போல. பெரிய கரை வேட்டி வேணுமாம்ல, பெரிய கரை. இவ புருஷன் இத்தனை காலமும் அப்படியே பெரிய கரை வச்சுதான் வேட்டி கட்டிக்கிட்டு அலைஞ்சான். என்னக்கா, என்னாச்சு? யார ஏசிக்கிட்டு இருக்க? வேற யார? வீடு போய் சேரல. அதுக்குள்ளயும் போன போட்டு நிச்சயத்துக்கு எடுக்காத பட்டுப்புடவைய இப்ப எடுத்து கொடுங்க. அதே மாதிரி அவ புருஷனுக்கு பட்டு வேட்டி வேணுமா? அதுவும் மாப்பிள்ளை பயலோட பெரிய கரை வச்சு வேணுமாம்ல. எப்பா விட்டா ஓசினா பினாயில கூட குடிச்சிருவா போல இருக்கு. அத குடு இத குடுன்னு போடா படுத்தில எடுக்கிறா. பேதியில போவா. எப்பா பாரு, அத குடு இத குடுன்னு இப்பவே இந்த நச்சரிக்கால. இன்னும் விட்டா ஏ அப்பா இடுப்புல கிடக்குற அருணா கொடியையும் உருவிட்டு தான் விடுவா போல இருக்கு. பெரியம்மா வந்துட்டியா? என்னத்துக்கு கோவமா இருக்க? மாமா வந்துச்சு தெரியுமா? எந்த மாமால வந்துச்சு? எந்த மாமா? அதுவா, கல்யாணம் நடக்க போதுல அத்தை கூட அந்த மாமா தான் வந்துச்சு. வாடி விட்டுடும் பின்னுட்டு கோவமா வீட்ல யாரும் இல்லையே, எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தா தெரியுமா? அப்புறம் மாமா என்கிட்ட சாவியை கொடுத்து எங்களுக்கு எதுவும் வேண்டாம், வீட்டு சாவியை ஆச்சிட்ட கொடுத்து தாத்தாட கொடுக்க சொல்லுன்னு குத்திச்சு தெரியுமா?
இது என்னக்கா கூத்தா இருக்கு? ஆத்தாக்காரி வீடு வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணுங்கிறா. மவன்காரன் சாவியை கொண்டாந்து கொடுத்துருக்கான். வேற என்ன சொன்னாங்க? அடியில வாடி விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா. நீ வாடி விட்ட கட்டுக்கோ. சரி படிமா, எனக்கு டவுசர் சட்டை எடுத்தியா, பேண்ட் சட்டை எடுத்தியா? அதுவா, நீ கேட்ட மாதிரி பெரியப்பா மாதிரி கோட் போட்டு டை கட்டி அப்படி ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் நீ வழக்கமா போடுற டவுசர் சட்டை மாதிரி ஒன்று எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு பேண்ட் செட்டை எடுத்திருக்கோம். சூப்பர் படிமா, தேங்க்ஸ் படிமா. 3 ட்ரெஸ் எனக்கு எங்க படிமா வச்சிருக்கேன், நான் பார்க்கணும். ஏல ரூம்ல தான் கொண்டு வச்சிருக்கேன், அங்க போய் எடுத்து பாரு போ. கட்டில் மேலதான் இருக்கு. கொண்டு வந்தா சொல்ல மாட்டியா? சரி, நான் போய் பார்க்கறேன். என்னடி இது கூத்தா இருக்கு? வீட்டு சாவியை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்கான். அத்தை கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். இவன் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருக்கானே, ஆத்தா கறிக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாக்கா, அதிசயமா இருக்கு. வீட்டு சாவியை கொண்டு வந்து இவன் கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் நேத்தே வீடு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னாவுல. யாருக்கு தெரியும்? அவ ஆத்தாக்கறிக்கு தெரிஞ்சா ஆடுன்னு ஆடுவாளே. என்னத்தையும் ஆடிட்டு போறா. நாம போய் அத்தை கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். சரிக்கா, வா முதல்ல போய் கேட்போம், இல்லைன்னா மண்டை உடைஞ்சிரும். சரி டி.